ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அதிரடியான முடிவெடுத்திருக்காரு. அதாவது விஜய் அவர்களுடைய தாவேகா பொது சின்னத்த கேட்டு டிசம்பர் மாசம் தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் நடக்க போகுது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா, இப்ப இருந்தே அரசியல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், விசிக, பாமக, தாவேகா, நாம் தமிழர் கட்சின்னு நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய தேர்தல் பணிகளை ரொம்பவே தீவிரப்படுத்திருக்காங்க. அந்த வகையில தான் தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கான பொது சின்னத்தை கேட்டு டிசம்பர் மாசம் விண்ணப்பிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்காக விஜய் அவர்கள் இப்போ கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்யற பணியில ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டிருக்காராம். பொதுவாவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி சின்னங்கள்ல தேர்தல்ல போட்டி போடுவாங்க. பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சின்னங்கள் அப்படின்னு ஒதுக்கும். 234 தொகுதியில 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டி போட போற கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் அப்படின்னு வழங்குறது வழக்கம். ஆனா தேர்தல் நடக்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துல பொது சின்னம் வேணும் அப்படின்னு விண்ணப்பிக்கணும். அந்த வகையில தான் டிசம்பர் மாசம் தாவேகா அவர்கள் விண்ணப்பிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்காக தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற சுயேட்சை சின்னத்துல ஒரு 3 தேர்வு செஞ்சு தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்கறதுக்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பொது சின்னம் ஒதுக்கும் பட்சத்துல அதை எப்படி பொதுமக்கள் கிட்ட பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு பத்தியும் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வராரு. டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரியே தன்னுடைய கட்சிக்கும் மக்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரியான சின்னத்தை வாங்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அந்த வகையில ஆட்டோ, பேட், பட்டம், உலக உருளை, அகல் விளக்கு அப்படிங்கிற சின்னங்களை தாவேகாவுடைய விருப்ப பட்டியல்ல இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதனால இது தொடர்பான கட்சி நிர்வாகிகள் கிட்ட விஜய் அவர்கள் ஆலோசனை செஞ்சுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.